வணக்கம் மாணவர்களே. தமிழ் தெரிந்த அளவுக்கு ஆங்கிலம் தெரிந்த இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் யாராச்சும் இருக்காங்களா? நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் நார்வே, ஸ்வீடன், இன்னைக்கு பல பொருள்லாம் தினத்தந்தியிலேருந்து ஆங்கிலம் தெரிஞ்சவனெல்லாம் அனுப்புகிறான். ஈரான், ஈராக் போர், ஆப்கானிஸ்தான், இப்போ சமீபத்தில் நடந்துச்ச போர், அதுக்கெல்லாம் தினத்தந்தி பத்திரிகையில் ஆளை அனுப்புகிறானுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்து, தமிழ் தெரிந்த அளவுக்கு ஆங்கிலம், தமிழும் எனக்கு பர்ஃபெக்டாக பேசுவான் சார், ஆங்கிலமும் பர்ஃபெக்டாக பேசுவான் சார். சத்தியமாக இந்த மாதிரி தெரிந்த ஒருவன் எனக்கு கிடைத்தால் போதும். உலகத்தில் நீங்கள் தான் கோடீஸ்வரன். நான் தமிழில் பேசுகிற விஷயத்தை, செய்தியை, தமிழில் பேசுகிற செய்தியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு. சூப்பர் நோவான்னு ஒருத்தன், அவன்கிட்ட நேரடியாக பேசினான். இதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லணும், உடனே மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா ஆங்கிலத்தில்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் செய்ய முடியாது சார். கோபிநாத்னு விஜய் டிவி பிரமுகர், அவர் ஒரு ஸ்பீக்கிங் இங்கிலீஷுக்கு பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்டையும் பேசினேன். எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு சேனலும், நிறைய சேனல் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ், தமிழ் டு ஹிந்தி, அதாவது சொற்களுக்கு மொழிபெயர்க்க, நாம் சொல்லக்கூடிய அனுபவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்ல தெரியாது. அது சத்தியமான உண்மை. அதை திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஏனெனில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் 2 வயசு, ஏன் பேர குழந்தைங்க சார், 1.5 வயசு, இந்த மார்ச் மாதம் 30ஆம் வந்தால் தான் 2 வருஷம். தாத்தா தூக்குங்க, தாத்தா கீழே விடுங்க, எங்கே போகிறேன்னு கேட்கும். நான் போனால் கதை சாத்திடும், நான் வீட்டை விட்டு போடுவேன்னு. இந்த 2 வயசு, ஒரு குழந்தை பிறந்து 2 வயசுக்குள்ள தமிழை பேசக்கூடிய தகுதியை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன், ஆனந்தப்படுவேன். தமிழ் பேசு. இந்த மாதிரி ஆங்கிலம் தெரிந்த சத்தியமான ஒரு நபர் தேவை எனக்கு. அப்படி தமிழ் மாதிரி ஆங்கிலம் தெரிந்த ஒரு நபர் இருந்தால், தமிழ்நாட்டிலே ஒரு நபர் இருந்தால், எண்ணி ஒரே மாதத்தில் கோடீஸ்வரன் நீங்கள். சத்தியமான உண்மை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுங்க. என்னையா நீ கதை வர, எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், என் வர்றவன் போகிறவன் டியூஸ் தான் இங்கிலீஷ் பேசுவேன், எனக்கு தெரியாத ஆங்கிலமா அப்படின்னு நினைக்கிற நீங்கள் எனக்கு இந்த உதாரணத்தை எனக்கு சொல்லணும். திருக்குறளிலே கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம், 10 சப்ஜெக்ட் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த 10 சப்ஜெக்டையும் பற்றி 3500 வீடியோ நான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் திருக்குறளை பற்றி பேசினா கேட்பானா, தமிழ் தெரிஞ்சவன் திருக்குறளை பற்றி பேசினா கேட்பானா. மற்ற நாடுகளுக்கும் திருக்குறளில் ஓரளவு ஒரு 52, 60, 68 மொழியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சத்தியமான உண்மை, அதுக்கு மொழியில் அறிவிப்புறான விஷயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஆனால் உண்மையான விளக்கம் இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. அமெரிக்கா வாஷிங்டனில், நியூயார்க்கா வாஷிங்டன், நயகாரா நீர்வீழ்ச்சி, அங்கே உங்களை அன்போடு வரவேற்கிறோம், தமிழில் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்டா அப்படி தமிழில் வாசிக்கு மனோகரன்னு ஒரு பேச்சாளர் எழுதி வச்சுருக்காங்கன்னா, முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழி அப்படின்னு அங்கே உள்ள ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதனால் எழுதி வச்சுருக்கோன்ட்டான். அப்போ அவன் நினைக்கிறான் முதல்ல தோன்ற மொழி தமிழ் மொழி. ஆனால் தமிழ் மொழியின் பெருமை எவனுக்குமே சத்தியமாக தெரியாது சார். ஒரு நிமிஷம் பேசுகிறேன். இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண தகுதி உள்ளவன் ஒருத்தன் தமிழன் இருக்கானா? ஒருத்தன் கூட சத்தியமாக கிடையாது. இந்த திருக்குறள்
அது ஏற்கனவே சொல்லிட்டேன், கடவுள் கல்வி உள்ளவன். அந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருப்பார். தமிழ் மக்களுக்காக இல்ல, உலக மக்களுக்காக. அது ஆங்கிலத்தில் எவனாச்சு சொல்லணுமே, அவன் லாங்குவேஜில் அவனுக்கு புரியிற மாதிரி சொல்லணுமே. இதுக்கு அறிவுரை சொல்ல தமிழ்நாட்டில் பிறந்த தகுதி உள்ள ஆங்கிலம் தமிழையும் பேச வேண்டும், தமிழைப் போல் ஆங்கிலத்தையும் பேச வேண்டும். அந்த மாதிரி தகுதி உள்ளவன் ஒருத்தன் நாச்சி இருக்கானா. அதான் சொன்னேனே, விஜய் டிவியில் கோபிநாத், அப்புறம் சின்ன அது என்ன ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணிட்டேன். சத்தியமாக எவனுக்குமே தெரியல சார். என்னால் முடியான்ட்டானோ, எல்லாருமே என்னால் முடியான்ட்டானோ. இந்த ஒரு 2 வார்த்தையை பேசுகிறேன். இதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்த்து கூறுவீர்கள்? தமிழில் திருக்குறள், திருக்குறளுக்கு உரைப்பாளர் பரிமேலழகர். அது மிகப்பெரிய விஷயம். 3500 வீடியோ நான் போட்டிருக்கேன். தமிழ் மக்கள் பார்ப்பார்கள், ரசிப்பார்கள், கேட்பார்கள். ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருக்காணுமா. அதனால் புண்ணியம் என்ன? உலகத்தில் இத்தனை கோடி மக்கள், அறிவு சார்ந்த விஷயம். இதை தெரிந்து கொள்ள உலக மக்கள் ஆசைப்பட மாட்டார்களா? இந்த கருத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூற வேண்டும். இதற்கு என்ன வழி? நானும் பல வழியாக ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், கூகுளில் சர்ச் பண்ணால் 15,000, 20,000, 10 நிமிஷத்துக்கு 15,000, 20 நிமிஷத்துக்கு 20,000, 30,000 இதெல்லாம் கொடுத்து நான் டிரான்ஸ்லேட்டாக பண்ணி யூடியூப்பில் அப்லோடு பண்ணி காசு சம்பாதிக்க முடியுமா? ஏன் தகுதிக்கு இது முடியுமா? முடியாது. தமிழகத்தில் ஒருவன் தமிழை போல் ஆங்கிலம் தெரிந்த ஒருவன் இருக்கிறானா? இருந்தால் என்னை கான்டாக்ட் செய்யும். ஒரே வருஷத்தில் அவன் கோடீஸ்வரன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதற்கு என்ன அர்த்தம்? இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எதிர்கூறிய மாந்தருக்கு உறுதியென உயர்ந்தவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு அறம்பொருள் இன்பம் ஈடுவான். அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாளில் துறவரமாகிய காணவையலான்றி இலக்கண வகையால் கூறப்படாமை நூல்களால் கூறப்படுவன அறம்பொருள் இன்பம் வீடுவான். இது நான் தமிழில் தான் பேசியிருக்கேன். தமிழையே கேட்ட எவனுக்குமே இது புரியாது. நான் இப்போ பேசுகிற வார்த்தையை தமிழில் கேட்டவனுக்கே புரியாது. தமிழை போல் ஆங்கிலம் கற்றவனுக்கு எப்படி புரியும்? ஆனால் அதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லுவேன். அந்த விளக்கத்தை வச்சு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு எவன் ஒருவன் உதவி செய்கிறானோ அவன் உலகத்தில் முதல் கோடீஸ்வரனாக ஆக்குவான். சத்தியமான உண்மை. நம்ம காலம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்ட 10 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னால் முடியாது சார். தமிழ் தெரிஞ்சது போல் ஆங்கிலம் தெரிஞ்சவன். நான் சொல்லிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு குழந்தைய பிறந்துச்சுன்னு பிடிச்சா என்னை தாத்தா தூக்கு கீழே விடுங்க, 1.5 வயசு குழந்தை. இந்த அறிவுபூர்வமான விஷயத்தை ஆங்கிலத்தில் அவர் குழந்தை வந்தால் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சவன் ஒருத்தன் மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில், பூமியில் வாழும் அத்தனை லாங்குவேஜை தூக்கி சாப்பிட்றலாம். ஆங்கிலம் மட்டும் சரியாக தெரிந்தார். எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். அடிப்படையில் ஒரு 2-3 வார்த்தை பேசினேன். 10 குரல். அதுக்கு விளக்கம் நான் சொல்லிடுவேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணுற தகுதி அவனுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஆள் யாராவது கஷ்டப்படுகிறீர்கள், சொம்பப்படுகிறீர்கள், நான் தமிழை போல் ஆங்கிலம் பேசுவேன் என்று நினைக்கும் எவன் ஒருவனாக இருந்தாலும் அவன் துன்பத்திலிருந்து விடுபடுவான். சத்தியமான உண்மை. வள்ளுவர் நமக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் எழுதி வைத்த குரல் கிடையாது. உலக சமுதாய மக்கள், உலகத்தில் வரும் அனைத்து மக்களுக்கும் எழுதி வைத்த குரல். தயவுசெய்து மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, தாய்ந்தர்களே, நன்றாக ஆங்கிலம் தெரிந்த ஒருவனை என்னை தயவுசெய்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். 1 மணி நேரம் பேச சொல்லுங்கள். அவனுக்கு இலக்கணம், இலக்கியம், அகராதி, நிகண்டு எதுவுமே தேவையில்லை.
நான் தமிழில் அழகாக சொல்லுவேன். அது அப்படியே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுகிறோம். அது பேசுகிறதுக்கான தமிழ் முறையை நான் சொல்லுவேன். விஷயத்த சொல்லுவேன். எந்த முறையில் ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த முறையில் சொல்லுவேன். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.